பாலிங்கிற பொண்ணு பீச்ல உட்காந்து டாக்டர் பிருத்திவி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. டாக்டர் பிருத்திவி டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர்றது ரொம்ப ஈஸி. அது எப்படின்னு நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. கொஞ்ச தூரம் போனதும் டாக்டர் பிருத்திவியுடைய முகம் அகோரமா மாறுது. டாக்டர் பிருத்திவி அவங்கள தண்ணியில மூழ்கடிச்சு சாகடிக்க பாப்பாரு. ஒரு வழியா அங்கிருந்து தப்பிச்சு ரிசார்ட்டுக்கு ஓடி வருவாங்க. ஆனா அங்க அவங்கள ஒரு அமானுஷ்யமான இருள் சூழ திடீர்னு மாயமாயிடுவாங்க. பாலி காணாம போன கேஸை இன்ஸ்பெக்டர் கல்பனா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாலி சாகிறதுக்கு முன்னாடி நிறைய முறை டாக்டர் பிருத்திவிக்கு கால் பண்ணியிருக்கிறதுனால டாக்டர் பிருத்திவியை விசாரிக்கலான்னு அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆனா டாக்டர் பிருத்திவிக்கு பாலி காணாம போன ஒரு நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி இப்போ கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு. ஏற்கனவே டிப்ரெஷன்ல இருக்கிற டாக்டர் பிருத்திவியுடைய பிரதரான ஜெய்க்கு பாலியுடைய உருவம் அடிக்கடி கனவுல வந்துட்டு போகுது. மெடிக்கல் ஸ்டூடெண்டான அவர் அது கண்டிப்பா கனவா இருக்காது, உண்மையில தான் அந்த உருவம் வருதுன்னு நினைக்கிறாரு. ஆனா யாரும் அவரை நம்புறதுக்கு ரெடியா இல்ல. அதனால பேராநார்மல் ஆக்டிவிட்டீஸ் பத்தி எல்லாம் பாட்காஸ்ட் பண்ற ரூமியை காண்டாக்ட் பண்ணி இதை பத்தி பேசுறாரு. அவர் பாலி காணாம போனதுக்கும் அவங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கோமா ஸ்டேஜ் போனதுக்கும் கண்டிப்பா ஏதாவது சம்பந்தம் இருக்கும்னு சொல்றாரு. ஸோ 2 பேருமா சேர்ந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் கல்பனா பாலி கன்சல்ட் பண்ண சைக்காலஜிஸ்டான ஆயிஷாவை மீட் பண்ண போறாங்க. ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற பையனுக்கு தலையில ஹெட்செட் வச்சு ஏதோ டெஸ்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை ஆர்ஃபனேஜ்ல இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அதே சமயம் ஒரு சிலர் அமானுஷ்யத்தால கொடூரமான முறையில இறந்து போறாங்க. அத்தனை பேரும் டிப்ரெஷன்ல இருந்தவங்க எதையோ பார்த்து பயப்படவும் செஞ்சிருக்காங்க. டாக்டர் பிருத்திவி வேலை பார்த்துட்டு இருந்த ரிசர்ச் சென்டர்ல இவங்களெல்லாம் ஏதோ ஒரு ரிசர்ச்சுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. கடைசியில் இதுக்கெல்லாம் காரணம் டாக்டர் ஆயிஷான்னு தெரிய வருது. தாமாங்கிற தீய சக்தியை பலப்படுத்துறதுக்காக தான் அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு முறை டிப்ரெஷன்ல பலவீனமா இருக்கிறவங்கள கொல்லும் போதும் அந்த பயத்தை தாமா எடுத்துக்கும். அதனால தாமாவுடைய சக்தியும் அதிகரிக்கும். ஆர்ஃபனேஜ்ல இருந்து கூட்டிட்டு வந்து அந்த பையனுடைய உடம்புக்குள்ள தாமாவை வரவழைக்கிறது தான் ஆயிஷாவுடைய திட்டம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஜெய் மைண்ட் ஸ்பேஸ்க்குள்ள போய் தாமாவை பலவீனமாக்கி அந்த பையனையும் காப்பாத்திடுவாரு.